வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாம இன்னைக்கு சுத்த பத்த கோணாசனம் செய்முறை விளக்கத்தையும் அதை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றிய தகவலையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இருக்கோம். பத்த கோணாசனம் செய்யறது பற்றிய விளக்கத்தை ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது சுத்த பத்த கோணாசனம். சுத்த என்பதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா படுத்து செய்வது, அதாவது படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய பத்த கோணாசனம் தான் இதோட பொருள். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா அதிக தூரம் பயணம் பண்றது, இல்லாட்டினா ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது, இது போன்ற சூழ்நிலையில மாட்டிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடல் சதைகள் அங்கங்க தேவையில்லாத இடங்கள்ல அதிகப்படியா கூடிக்குது. அதே வேலைப்பளு காரணமா நம்ம அதிக தூரம் பைக்ல பயணம் பண்ணும்போது முதுகுத்தண்டு, இடுப்பு பகுதி ஆகிய பகுதிகள் வலுவிழுந்து பலவிதமான பாதிப்புகள் உருவாகுது. இதனால நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிக பலவீனமாகிறோம். அது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சுத்த பத்த கோணாசனம் தீர்வு கொடுக்குது. இப்ப நம்ம அந்த சுத்த பத்த கோணாசனம் எப்படி செய்யறது அப்படின்ற செய்முறை விளக்கத்தை நம்ம பார்த்தலாம். எப்பவுமே ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஆசன விதிமுறைகளை ஃபாலோ பண்றது நல்லது. ஆசன விதிமுறைகளுக்கான வீடியோ மேல பின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அதன்படி நம்ம ஆசனங்களை செய்யலாம். எப்பவுமே ஆசனங்கள் செய்யும் போது மூச்சு காற்று இயல்பா இருக்கணும், உடல் தளர்வா வச்சுக்கணும், இறுக்கம் கொடுத்து செய்யக்கூடாது. இயல்பான அசைவுகளோட நம்ம ஆசனங்களை செய்யும் போது நமக்கு அதீத பலன்களை கொடுக்கும். சுத்த பத்த கோணாசனத்தோட முதல் நிலை பார்த்தீங்கன்னா மல்லாந்து படுத்துக்கணும், உடல் தளர்வா இருக்கணும், மூச்சு காற்று இயல்பா இருக்கணும். மல்லாந்து படுத்த நிலையிலிருந்து கால்களை மெதுவா மடக்கி புட்டம் ஒட்டும் அளவுக்கு மேல உயர்த்தி வைங்க. அடுத்ததா கால்கள் ரெண்டையும் மெதுவா விரிக்கணும். இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பாதங்கள் ரெண்டும் ஒன்னா ஒட்டி இருக்கணும். கால்கள் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உள்ள தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா கால்கள் இப்படி விருந்த நிலையில இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். முடிந்தா கைகளோட உதவியோட கால்களை முடிஞ்ச அளவுக்கு உள்ள ஒட்டி வைக்க முயற்சி பண்ணுங்க. பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். புட்டங்கள்ல குதிங்கால்கள் ஒட்டி இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவா தலையை கீழே இறக்கிக்குங்க. அடுத்ததா கைகளை கொண்டு தொடைப்பகுதியில வச்சு லைட்டா அழுத்தம் கொடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரிங்க. பெயின் இருந்தா கஷ்டப்பட வேணாம், முடிஞ்ச அளவுக்கு விரிஞ்சிருந்தா போதும். பிறகு உள்ளங்கைகள் தொப்புள்ள இருக்கிற மாட்டம் ஃபர்ஸ்ட் வலது கையும் அடுத்து இடது கையும் வச்சுக்கோங்க. இப்ப மூச்சு காற்ற உள்ள இழுத்து வெளியே விடணும். மூச்சு காற்ற உள்ள இழுக்கும் போது வயிறு பகுதிக்கு எந்த அளவுக்கு மூச்சு காற்ற கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல செய்யறேன் பாருங்க. மூச்சை நல்லா உள்ள இழுக்கும் போது வயிறை எந்த அளவுக்கு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. இப்போ மூச்சு காத்த உள்ள இழுக்கிறோம். வயிறை நல்லா எந்த அளவுக்கு உப்ப முடியுமோ அந்த அளவுக்கு உப்பி மூச்சு காத்த இங்க வைத்து கொண்டு வாங்க. திரும்ப மூச்சு அப்படியே வெளியே ரிலீஸ் பண்ணுவோம். வயிறை எந்த அளவுக்கு உள்ள கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. இது போல 3 முறை செய்யணும். மீண்டும் ஒரு முறை செஞ்சிடலாம். மூன்று மூச்சு காற்று முடித்த பிறகு இயல்பான மூச்சு காற்றோடு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரை ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம செஞ்சது ஒரு சுற்று. இது போல 3 சுற்றுக்கள் செய்யலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையில 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் இடைவேளை விட்டுக்கலாம். நம்மள சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யும் போது நெறிக்கற்ற இடத்துல துடை மடிப்புகள்ல வலிகள் உண்டாகும். சிலருக்கு பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருக்குமோ அதே நிலையில புடிச்சுக்கும், மடக்கவோ நீட்டவோ முடியாது. அப்படி இருக்கும் நபர்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே மெதுவா கால்களை தூக்கி 3 மூச்சுக்கள் விட்டுக்கணும். திரும்பவும் கால்களை மெதுவா விரிச்சு பயிற்சியை தொடரலாம். பயிற்சி முடிந்த பிறகு மெதுவா கால்களை நீட்டிக்கணும். ஒரு 30 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சுக்கலாம். எப்போதுமே எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் இயல்பான அசைவோட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சா அதீத பலன்களை கொடுக்கும். நம்ம பர்ஃபெக்ட்னு நினைச்சு அழுத்தம் கொடுத்து செய்யறது தவறு. பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியா முயற்சி செய்யறது மட்டும்தான். செய்ய செய்ய நமக்கு எந்த ஒரு ஆசனத்தையும் முழுமையா முடிக்கிற அளவுக்கு நம்ம தயாராகிக்கிட்டு வருவோம். இப்ப இந்த பத்த கோணாசனம் செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். பைக்ல அதிக தூரம் பயணம் பண்றவங்களுக்கு முதுகெலும்புல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த பத்த கோணாசனம் செய்யறதுனால நமக்கு சரியாகும். அதிக தூரம் பைக்ல பயணம் பண்றதுனால தொடைப்பகுதிகளில் வலிகள் அதிகமா இருக்கும். அதோடு தேவையில்லாத இடங்கள்ல புட்டங்கள்ல அதிகமான சதைப்பகுதிகள் வந்திருக்கும். இந்த பிரச்சனை பைக்ல போறவங்களுக்கு மட்டும் இருக்காது. ஒரே இடத்துல உட்கார்ந்து அதிக நேரம் வேலை பார்க்கும் நபர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கும் இந்த பிரச்சனை சரியாயிரும். அதாவது பின்பகுதியில எல்லாம் தேவையில்லாத சதைகள் தொங்குற அளவுக்கு கூட சில பேத்துக்கு இருக்கும். அந்த சதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல முற்றிலுமா குறைஞ்சிரும்.
அப்புறம் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒல்லியா தான் இருக்கும், கால் பகுதியும் ஒல்லியா தான் இருக்கும். ஆனா மார்பு பகுதிக்கு கீழே இடுப்புல இருந்து ஆரம்பிச்சு துடைப்பகுதி வரைக்கும் பருமனா இருக்கும். அது போன்ற நபர்கள்னால டக்குன்னு ஒரு இடத்துல உட்கார முடியாது, உட்கார்ந்த இடத்துல இருந்து வேகமா எந்திரிக்க முடியாது, அதிக தூரம் நடைப்பயணம் செய்ய முடியாது. இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சுத்த பத்தகோணாசனம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது அந்த கொழுப்புகள்லாம் கரைஞ்சு நார்மல் ஷேப்புக்கு வந்துருவாங்க. அதாவது உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இடுப்பு வலி அப்படிங்கிறது 35 வயசுக்கு மேல எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நம்ம செய்யும் போது இடுப்பு வலியில இருந்து முற்றிலுமா நம்ம விடுபடலாம். இடுப்பு பகுதியில உண்டாகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த பயிற்சி தீர்வு கொடுக்கும். அதோட வயிறு எனக்கு பெருசா இருக்கு, சைடுல சதை பகுதி அதிகமா இருக்கு, அசிங்கமா இருக்கும் அப்படின்றவங்க இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது அழகான உடல் உருவ பெறலாம். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும் நபர்களுக்கு முன்னாடி பார்த்தாலும் அழகா இருக்கும், பின்னாடி பார்த்தாலும் அழகா இருக்கும், சைட்ல பார்த்தாலும் அழகா இருக்கும். அதாவது உடல்ல வி ஷேப்னு சொல்லுவாங்க, அந்த ஷேப்புக்கு உடலை கொண்டு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.